குட் மார்னிங், வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பொங்கல் எல்லாம். ஒரு பொங்கல் செய்வோம். நான் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன், ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கு போகிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது 1 டம்ளர் அரிசி, பருப்பு 1/2 டம்ளர் கொஞ்சம் மேலேயே எடுத்திருக்கேன். ரெண்டும் கூடி 1.25 டம்ளர் வந்துடும். அரிசியும் பருப்பும். பருப்பை வறுத்து போட்டு வச்சுருக்கேன். பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். பொங்கல் நிறைய விதமாக வைக்கலாங்க. நம்ம வீட்டில் வைக்கிற ஒரு விதம் நான் காட்டுறேன். இவ்வளோ குறுமிளகு போட்டுக்கிறேன். குறுமிளகு போட்டுட்டேன். இப்போ இஞ்சி போட்டு போகிறேன். இஞ்சி பொரியட்டும். இஞ்சி போட்டதுக்கு அப்புறம்தான் நான் ஜீரகமே போட போகிறேன். ஜீரகம் போட்டதோட ஒரு 4-5 பல் பூண்டு. இது இந்த மனம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயும் போட்டுடலாம். முந்திரி பருப்பு ஒரு 13 எண்ணெய் இருக்கும், அதுவும் போட்டுறேன். முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது ஹோட்டல் ஸ்டைலாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவரில் சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இப்போ இதுலேயே அரிசியை அடுத்த சிம்மில் வச்சு அரிசி போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு 1.25 டம்ளர் எடுத்திருக்கேன். நான் தண்ணி ஒரு 5 டம்ளர் தண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் பாலும் எடுத்துக்கிறேன். பால் உங்கள் விருப்பம்தான். பால் உங்கள் விருப்பம்தான். பால் தேவை இருக்கிறத ஊற்றிக்குங்க. எனக்கு தண்ணி இப்படியே ஊற்றுறதுக்கு அளவு தெரியும், அதனால் நான் கரெக்டாக வச்சுக்க போகிறேன். நீங்கள் அளந்து வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த உப்பும் போட்டுட்டேன் நான். பொங்கல் எப்பவுமே ஒரு குலைவாக வரணுங்க. அப்போ தான் அந்த பொங்கலுக்கு ஒரு டேஸ்ட் வரும். இதில் உங்களுக்கு மஞ்சள் பொடி வேணும்னா போட்டுக்கலாம், நான் போடலை. மூடி இப்படி வச்சுக்க போகிறேன். ஒரு கொதிச்சு விடதான் இப்படி போட்டு விசில் விட போகிறேன். அப்படி செஞ்சோம்னா சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இப்படி ஒரு கொதி வந்த பின்னாடி நான் நம்ம குக்கரோட அளவுக்கு 4 விசில் விட்டுக்கு போகிறேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்து அனுசரித்து விட்டுக்குங்க. அது மாதிரி இந்த ஜீரகம் குருமிளகு பொடிச்சும் போடலாம். நான் பொடிச்சு போடல, முழுசாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பொடிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், நமக்கு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் அளவாக இருக்குது, நல்லா குலைவாக வந்துருச்சு. இந்த டைமில் நான் மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கு போகிறேன். அது உங்கள் விருப்பம். சட்னி கூட சாம்பார் கூடலாங்க இந்த பொங்கல் நான் 5 நிமிஷம் கழிஞ்சு தான் பரிமாற போகிறேன். வாங்க, நம்ம வீட்டில் சட்னி சாம்பார் உளுந்து விட கூட இந்த பொங்கல் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.